வணக்கம். 12ஆம் வகுப்பு முடிச்சதும் அடுத்து என்ன படிக்கலாம்? இப்போ உங்களையும் சரி, உங்க வீட்லயும் சரி, இந்த கேள்வி ஒரு பெரிய பிரஷரை உருவாக்கி இருக்கும் இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த பிரத்யேகமான விளக்க தொகுப்போட நோக்கமே எல்லாரும் போறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா ஒரு கோர்ஸை சூஸ் பண்ற மைண்ட் செட்டை மாத்தி, நிஜத்துல டேட்டா என்ன சொல்லுது, உங்களுக்கு எது செட் ஆகும்னு ஒரு தெளிவான வழியை காட்டுறது தான். வாங்க உள்ள போகலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னு டக்குன்னு பாத்திரலாம். 1. 12th முடிச்சதும் வர அந்த குழப்பங்கள். 2. இன்ஜினியரிங் மோகத்தை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது. 3. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற வாய்ப்புகள். 4. ஏஐ புரட்சியை எப்படி சமாளிக்கிறது. அப்புறம் 5. சரியான காலேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது. இதைத்தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த 12th முடிச்சதும் வர மிகப்பெரிய போராட்டத்தை பத்தி பேசுவோம். அதாவது நம்ம ஆசைக்கும் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற பிரஷருக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டான கேள்வி கேட்கறேன். நீங்க எடுக்க போற கோர்ஸ் நிஜமாவே உங்க இஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க, சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு சோஷியல் பிரஷருக்காக எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற முடிவு ஒரு கற்பனை உலகத்துல இருந்து வராம ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் படிக்கணும்னா உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், அதாவது கணக்கு போடுற திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் சுத்தமா வராதுன்னு தெரிஞ்சும் வெறும் கௌரவத்துக்காகவோ இல்ல வீட்ல கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அந்த படிப்பை எடுத்தா அது கண்டிப்பா ஒரு பெரிய ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். உங்களுக்கு என்ன நேச்சுரலா வருது அப்படிங்கிறது தான் உங்க சாய்ஸா இருக்கணும். அடுத்து இந்த இன்ஜினியரிங் மோகம். முக்கியமா இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்குல்ல, அதை இப்போ உடைக்க போறோம். ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றேன். 100, ஆமாங்க, வெறும் 100 பேர் தான் மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும்னு லட்சக்கணக்கான பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இந்தியா முழுக்கவே மைக்ரோசாஃப்ட் ஒரு வருஷத்துக்கு சுமார் 100 பேரை தான் ஃப்ரெஷரா வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுலயும் பாதி பேரை ஐஐடி மாதிரி டாப் காலேஜஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான சாதாரண காலேஜ்களுக்கு கிடைக்கிறது 1 அல்லது 2 ஆஃபர் மட்டும்தான். இதுதாங்க ரியாலிட்டி. அப்போ வேற என்னதான் படிக்கிறது? கம்ப்யூட்டர் சயின்ஸை தாண்டி கோர் இன்ஜினியரிங் துறைகள்ல இன்னைக்கு மாபெரும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. செமிகண்டக்டர் துறையில அடுத்த 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக் வாகனங்களோட வளர்ச்சி இப்போ சும்மா பறந்துட்டு இருக்கு. டெலிகாம்ல ஃபோட்டானிக் நெட்வொர்க்ஸ் வரப்போகுது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேனுஃபேக்சரிங் துறையில 30% பெண்கள் கட்டாயம் இருக்கணும்னு ரூல்ஸ் வந்திருக்கு. அதனால மெக்கானிக்கல், சிவில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு இப்போ டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ, எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாவாச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டாக்டர் தெய்வசுந்தரி மேம் சொல்றத கேளுங்க. மார்க் அப்படிங்கிறது ஒரு பாஸ்போர்ட் அல்லது வீசா மாதிரி தான். அது ஜஸ்ட் ஒரு பேசிக் என்ட்ரிக்கு மட்டும்தான். இன்ஜினியரிங்ல 9 சிஜிபிஏ எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு 7 அல்லது 7.5 சிஜிபிஏ இருந்தாலே இன்டர்வியூல உட்காரலாம். அங்க உங்க திறமை தான் பேசுமே தவிர வெறும் மார்க் லிஸ்ட் கிடையாது. சரி, இன்ஜினியரிங்க்கு அடுத்தபடியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல மறைஞ்சிருக்கிற சில அட்டகாசமான வாய்ப்புகளை பத்தி இப்ப பார்ப்போம். இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும்னு இல்ல. இந்த புள்ளி விவரங்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இன்ஜினியரிங் இல்லாத கோர்சஸ் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ப்ராப்ளம்ஸோட எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சா இன்னைக்கு செம டிமாண்ட்ல இருக்கிற டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். கார்ப்பரேட் கம்பெனிகள்ல ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அங்க பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சவங்களுக்கு கார்ப்பரேட் கவுன்சிலரா பெரிய ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் பிரச்சனைகளை சரி பண்ண நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு வர்ற வழிகளை சரி பண்ண பிசியோதெரப்பின்னு ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் இப்ப மாபெரும் எதிர்காலம் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமான்னு பயப்பட வேண்டாம். தமிழ்நாடு அரசு நடத்துற டிஎன்காஸா, டிஎன்ஜிஏஎஸ்ஏ கவுன்சிலிங் மூலமா உங்களோட 12ஆம் வகுப்பு மார்க்ஸ் அடிப்படையிலேயே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாரையும் இப்போ மிரட்டிட்டு இருக்கிற அந்த ஏஐ புரட்சி. ஆனா பயப்பட ஒன்றும் இல்ல. இந்த ஒரு டேட்டாவை நல்லா கவனிங்க. மொத்தம் உள்ள ஏஐ வேலைவாய்ப்புகள்ல ஏஐய புதுசா உருவாக்குற வேலை வெறும் 2% இன்ஜினியர்களுக்கு மட்டும்தான். மீதமுள்ள 98% வேலைகள் யாருக்கு தெரியுமா? அந்த ஏஐ டூல்ஸை தங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான். இதை செய்யறதுக்கு நீங்க ஒரு பெரிய கோடிங் ஜீனியஸா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இங்கதான் அந்த மேஜிக் நடக்குது. அதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அப்புறம் ஏஐ ஏஜென்ட். அதாவது நீங்க காமர்ஸ் படிச்சாலும் சரி, மெடிக்கல் படிச்சாலும் சரி, இல்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, உங்க ஃபீல்டுல வர்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஏஐ கிட்ட எப்படி கரெக்டா கேள்வி கேட்கறது, எப்படி வேலை வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டா போதும், ஃபியூச்சர்ல நீங்க தான் ராஜா.
அதனால நீங்க எதை படிச்சாலும் இன்னைக்கு எது ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்காம இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீங்க காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது உலகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. டெக்னாலஜி ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. அதனால அப்டேட்டடா இருக்கிறவங்க மட்டும்தான் எப்பவும் முன்னணியில இருக்க முடியும். ஃபைனலா காலேஜ் செலக்ட் பண்றது. நிறைய விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துடாம சரியான காலேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். உங்களோட அடுத்த 4 வருஷத்தை செலவிட போற இடத்த வெறும் பழபழப்பான ப்ரோஷர்ஸை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. இதோ ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட், அங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிஜமாவே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. செகண்ட், அங்க படிச்சு முடிச்சவங்க இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட், அந்த காலேஜுக்கும் கம்பெனிகளுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சேர போற காலேஜ் எப்ப பார்த்தாலும் கல்ச்சுரல்ஸ், லீவு, ஃபங்க்ஷனு, ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட்டாவே இருக்கா, இல்ல ஹேக்கத்தான், ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு நிஜமாவே பசங்களோட ஸ்கில்ஸை வளர்க்குறாங்களான்னு பாருங்க. நாளைக்கு வேலைக்கு எடுக்கிற கம்பெனிக்காரன் உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து தான் வேலை தருவான். நீங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல எப்படி டான்ஸ் ஆடுனீங்கன்னு பார்த்த இல்ல. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் இதுதான். உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா கடவுளால கூட உங்களை நிறுத்த முடியாது. அதனால உங்க முடிவை ரொம்ப சரியாயிடுங்க. அதே போல பேரண்ட்ஸும் பசங்க மேல தங்களுடைய ஆசைகளை திணிக்காம அவங்க ஆராய்ந்து எடுக்கிற முடிவுகளுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கணும். இப்போ விளக்கத் தொகுப்போட கடைசில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். 4 வருஷம் கழிச்சு நீங்க இன்னும் எல்லாரும் போற வழியிலே போற ஒரு ஆளா இருக்க போறீங்களா, இல்ல உங்க ஃபியூச்சருக்கு நீங்களே மாஸ்டரா மாற போறீங்களா? நல்லா யோசிங்க. யாரோட பிரஷருக்கும் வழிஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கான பாதையை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்களே தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.